எங்க பாஸ்டர் அன்பே உருவான, அன்பை பற்றி பேசக்கூடிய, அன்புமயமான, அன்பை பிரதானப்படுத்தி பேசக்கூடிய எங்க பாஸ்டரே சாதி பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களால் வளரும் இஸ்லாம். கிறிஸ்தவர்கள் சாதி பார்க்க கிறிஸ்தவருடைய சாதி உணர்வினாலேயே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வெளிச்சமாக தெரிவது இஸ்லாம் தான். இஸ்லாம் தான் அவங்களுக்கு பளிச்சுன்னு தெரியுது. கிறிஸ்தவம் அவர்களுக்கு ஒரு இருட்டா தான் தெரியுது. ஏன் இருட்டா தெரியுது அப்படின்னாக்கா, இங்க போனாலும் நம்மள நான் பல்லர்னா என்ன பல்லனா தான் பார்க்க போறான், நான் பறையர்னா என்ன பறையனா தான் பார்க்க போறான். என்னதான் நான் போய் வெள்ளக்கார பேர் வச்சாலும், என்ன அங்கி போட்டாலும், வெள்ளக்காரங்களுடைய பாட்டு இங்கிலீஷ்ல பாட்டு பாடினாலும், நான் நல்ல கிட்டார் வாசித்தாலும் சரிதான், கீபோர்டு வாசித்தாலும் சரிதான், அட் தி எண்ட் ஆஃப் த டே என்னை அவர்கள் தாழ்த்தப்பட்டவனா தான் பார்க்க போறாங்க. இஸ்லாம் கண்டிப்பா வளரதான் செய்யும். இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை இந்த உலகத்துல யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா உங்ககிட்ட உள்ள ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட், வரக்கூடிய எல்லாரையும் ஏற்றுக்கொள்றீங்க. வாசல்ல வச்சுக்கிட்டு, நீ எந்த ஊரு? திருநெல்வேலி எந்த ஊரு? வள்ளியூரா? வள்ளியூர்ல இருந்து ஞானத்தினருக்கு சொந்தமா? எதுக்கு ஞானமுத்தனருக்கு சொந்தமானு எதுக்கு நீங்க கேட்கறீங்க? காரணம் என்ன? இவன் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கவாறு அவன் பழகணும்ன்றது. பல்லர்கள் என்ற சாதியினால ஒடுக்கப்பட்ட அருந்ததியர் மக்கள் 80 பேர் இஸ்லாத்துக்கு போயிருக்கிறாங்க. ஆனா இதே பல்லர்கள் தான் மீனாட்சிபுரத்துல 900 பேர் அங்க அவங்களை விடவும் ஆதிக்க சாதிக்காரர்களால, நான் நினைக்கிறேன் தேவர்கள் என்ற ஆதிக்க சாதிக்காரர்களால ஒடுக்கப்பட்டு அவர்கள் இஸ்லாத்துக்கு நகர்ந்தார்கள். சிவகாசியில 1897 3000 நாடார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மேல்தட்டு இந்துக்கள் இந்த நாடார்களை மதிக்கணும். ஏனென்றால் நாடார்கள் கோயிலுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்றதுக்காக வேண்டி அந்த கோயிலுக்குள்ள இவங்களை உள்ள விடல. அன்னைக்கு இவங்க நாடார்கள் தீண்டப்படாதவங்க. இன்னைக்கு இவங்க உள்ள போனதுக்கு திகரிப்பு, காசெல்லாம் கலெக்ட் பண்ணி, அது பண்ணி இது பண்ணி, அப்படி எல்லாம் உள்ள காரியங்கள் எல்லாம் நான் வரலாறுல படிச்சேன். அவ்வளவு தூரத்துக்கு ஒடுக்கப்பட்டதுனால அவங்க ஒரு பெருங்கூட்டம் நாடார்கள் தீர்மானித்து இஸ்லாத்துக்கு போய்விட்டாங்க. இஸ்லாத்துக்கு அவங்க போன காரணம் என்ன அப்படின்னா, இந்த அன்று இவர்கள் ஒடுக்கப்பட்டவர் நாடார்கள், அன்று ஒடுக்கப்பட்டவர்களுடைய வரிசையில் இருந்தவர்கள். திருச்செந்தூர் முருகனை பார்க்கணும், அந்த சிலையை பார்க்கணும்னா ஒரு சின்ன ஒரு ஓட்ட வழியா தான் பார்க்கணும் இந்த ஒடுக்கப்பட்டவர்கள். பாக்கி எல்லாம் உள்ள போலாம், சட்டை கலட்டிட்டு உள்ள போயிடலாம். தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்களுக்காக ஒரு ஓட்ட வழியா தான் பார்க்கணும். அன்னைக்கு, இப்ப எல்லாரும் உள்ள போற முடியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த ஓட்ட வழியா பார்த்தவர்களில் ஒரு கூட்ட மக்கள் யாருன்னா நாடார்கள். இஸ்லாத்துல எனக்கு ஏற்புடையதல்லாத எத்தனையோ கருத்துக்கள் இருக்கு. என்னால ஏற்றுக்கொள்ள முடியாத எவ்வளவோ கருத்துக்கள் இஸ்லாத்துல இருக்குது, குர்ஆன்ல இருக்குது, ஹதீஸ்ல இருக்குது. ஆனால் அதுக்காக இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை தரத்தில் இருக்கக்கூடிய நற்பண்புகள் இருக்குது. ஒரு இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல எவ்வளவோ நற்பண்புகள் இருக்குது. அதை நான் பாராட்டியாகவேன். சாதியில் என்னங்க இருக்கு? ஒரு வெங்காயமும் கிடையாது. ஆனா அவங்க இதை கட்டி காக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் இஸ்லாம் வளரதான் செய்யும். நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, இஸ்லாம் ஒரு நாள் நிச்சயமாக இந்தியாவை பிடிக்கும். இந்தியா ஒரு இஸ்லாமிய நாடாக மாறுங்கிறது நான் ஓப்பனா சொல்றேன். எப்படி மாறும்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னாக்க, வரக்கூடிய எல்லாரும் ஏற்றுக்கொண்டாலே போதுமே பாருங்க. நான் கேட்டது இயேசு கிறிஸ்து தேவன் அப்படிங்கிற வசனம் பைபிள்ல எங்க இருக்குன்னு கேட்டா பாஸ்டர்ஸ்க்கு தெரியாது. ஏன் அவங்களுக்கு தெரியலன்னா, அவருக்கு தெரியாதுங்கிறதே அவருக்கு தெரியாது. ஒண்ணு. ரெண்டாவது, அவருக்கு தெரியணுங்கிறதே அவருக்கு தெரியாது. ஏன்னா இவருக்கு தெரியணுங்கிறது அவருக்கு எப்ப தெரியும்னா, அவங்க சர்ச்சில் உள்ள விசுவாசிகள்ல படிச்சோன்னு அவர் போய் அந்த பாஸ்டர்ட்ட கேள்வி கேட்கணும்ல. ஐயா, நம்ம இயேசுவ தேவன் சொல்றோம்ல, அந்த வசனம் எங்க இருக்குங்க ஐயா? முஸ்லீம்கள் போட்டு பெண்டு நிமுக்குறாங்க ஐயா. ஏசுநாதர் கடவுளுங்கிற வசனம் எங்க இருக்குன்னு ஜாக்கீர் நாயக்ன்ற ஒரு போட்டு தாளிச்சு எடுக்கிறார் ஐயா, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க ஐயா. அப்படி எவனும் கேட்க மாட்டான். ஏன்னா அவங்க பாஸ்டருக்கு தெரியாதுங்கிறது இவனுக்கு தெரியும். நம்ம எல்லாருமே கிறிஸ்தவங்களும் போட்டி போட்டு மதமாத்தம் பண்றாங்க, இஸ்லாமியர்களும் போட்டி போட்டு மதமாத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் இதுதான் அப்படின்னு பார்த்தா, இந்துக்கள் தாய் மதம் திரும்புதல் அப்படின்னு அவங்க என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோ. எல்லாருக்கும் ஆசையும், இப்ப ஒரு வெள்ளக்காரன் இந்தியாவில் காயத்ரி மந்திரத்தை மனப்பாடமா சொல்லிட்டோம்னா, நம்ம ஆட்கள் என்ன அப்பா அப்படியே பொங்குது மனசு. வெள்ளக்காரனை நம்ம இந்துவா மாத்திட்டோம், வெள்ளக்காரனை இந்துவா மாத்திட்டோம். இப்ப இப்படித்தானே எல்லாருமே அவங்கவுங்க மதத்துக்கு மாத்தும் போது பொங்குதானே செய்யும் எல்லாருக்கும்.